இருக்கிறது. இந்த விறகை எங்க சாப்பிட்டு கேட்ட பாலத்தை இறக்க வேண்டிய எடுத்துக்கா அந்த மதில் சாட்சிகளை சாட்சி சொன்ன சாட்சிட அந்த மதில் சாவுரே டமால் டமால் இருந்து விட்டது. மந்திரி யாரு சொல்றதுல ஒரு அர்த்தம் வருதா? என்ன இது நான் எப்ப விட்ட கோட்டை? இது என்ன சுண்ணாம்பு போட்டு கட்டுந்தா இல்ல சிமெண்ட் ஜல்லியல் போட்டு கட்டுந்தா? இது மேசிரி வார்த்தை கட்டுந்தாண்டா இடிந்து விழுந்திருக்கும். இது பத்தல வச்சு கட்டுதா? இது மந்திரமா மாயமான கோட்டை திருநீர் கோட்டை. திருநீரால் உருவான இந்த கோட்டை உடைக்க முடியுமா? அவ்வளவு பாரம்பரியம் யாரு? அவன் தான் உடைத்தான். அண்ணா அதே மாதிரி அந்த சுமை எவ்வளவு இருக்கும்? கடன் இருக்க வேண்டும். தூக்கி வந்தவனுக்கு எவ்வளவு பலம் இருக்க வேண்டும்? பலம் இருக்கும். யார் என்று நான் விசாரிக்க வேண்டும். மன்னா என்ன அந்த மதில் சவர்த்தை இடித்திருக்கிறான். ஆமா அவனுக்கு என்ன வேண்டுமோ நம்ம பேட்டி முன்பாக வெளியே இருக்கிறான். அவனுக்கு என்ன தேவையோ கொடுத்து அப்படியே அனுப்புகிறேன். நம் கோட்டைக்குள்ள வேண்டாம். அரண்மனை வருவாரா? எவனோ ஒருத்தன் மதிச்சோறு வாட்சிக்கிறான், விரைவிட்டு வந்துக்கிறான். யார் என்ன அரசியல் விசாரிக்காம நீ விசாரிக்கிறியா? ஏதா இருந்தாலும் கொடுத்து அப்படியே அனுப்புகிறேன். என் வார்த்தைக்கு ராஜா நீயா இல்ல நானா? நீங்க தான். நான் சொல்ற வேலையை மட்டும் செய்வோம். ஏண்டா கருத்து வெயில நிக்க போறது கிடையாது. யாரா? ஐயா ஐயா வருகிறே. காவல் இவனா அரிசி மந்திரி அடிச்சுட்டு போ. கூட மாதிரி போ. அப்படியே கத்து அப்படியே கத்து. சொல்லுங்கள் மந்திரி உக்கரம். என்ன பண்ற? ஐயா எங்கள் அரசர் உன்னை பார்க்க சொல்லியிருக்கிறார். உன்னை பார்க்க வேண்டாமா? இப்பயும் சொல்றேன், என்னை இப்படியே விட்டு விட்டால் உனக்கும் நல்லதும் அரசனுக்கும் நல்லது. இல்லை நான் படித்து சொல்றேன். இல்லை பாத்துக்காவணுமா? எங்க அரசர் இப்ப சொன்னா உனக்கு காசு கொடுவேன். என்ன மண்ணு வாங்குற வரையில யாரு மண்ணுன்னு தெரியல. அடிக்குது அடி பயப்படுறா. ஐயா மறுபடிமா அண்ணா தலைவர் ஆயுதத்துக்கு வந்துட்டு பாவம் தலைவர் ஏதோ யாரும் அடிக்காதுன்னு சொல்லல. ஏன் அடிக்கிறீங்க? உன் முகத்தை பார்த்து அவனை விட்டு விட்டேன். இல்லை என்றால் சத்தம் அடிக்கிற அடி அடிக்கிற அடி இடி போல இருக்கும். அதோ பாருங்கள் பின்பால் இருக்கிறார் ராஜா திருமணம்.
ஒரு விதிமுறை இருக்குது. இருக்குது, அப்புறமா அப்புறம் பார்க்கலாம் அது. மன்னா ரெண்டாவது இவர் என்ன நாமதாரி யாரு? நாமதாரி நம் நாட்டிற்குள்ளே வரப்படாது. அப்படி கதிரி தெரிவித்திருந்த நெட்டில பார்த்தியா? என்ன திருநாமம் சட்டு இருக்கிறார். மன்னா இது போய் இப்பதான் வாங்கியா? பாவத்தோடு சென்று அச்சுட்டேன். அடிச்சாங்க. சரி சரி, ரொம்ப பாவம். அதனால பார்க்கவில்லை. அடித்தாயே அங்கே தொட்டு வேண்டிக்கார அவனை எவ்வளவு கொண்டாத அப்படியே சொன்னேன். அவனுக்கு என்ன தேவையோ கொடுத்து அனுப்புறேன். இப்போ சொல்றேன். நீ சரியா மந்திரியாரு? அவனுக்கு தேவை என்ன குறிப்பறிந்து செயல்பட வேண்டும். சரியா? அவன் நாமத்தை கலை சொல்லுப்பா. அவனுப்பா இல்லை கடையில் சொல்லு. விரும்புகிறேன். ஐயா, நாமத்தை கலைஞர் கலைக்க வேண்டும். என் திருநாமத்தின் மீது கையை வைக்கும் அளவிற்கு உனக்கு சாபாத்திருக்குதா? நீ வச்சுதான் பாரு, சொல்லிதான் பாரு. கலைக்க வேண்டும். கலைக்கிறேன் இல்லையா? கலைய மாட்டேன். ஏன் ஏன் கலைக்கணும்? எங்கள் நாட்டிலே நாமதாரி யாரும் வரக்கூடாது. ஓ, நாமதாரி உன் நாட்டில் வரக்கூடாது. விபதி தான் அணிய வேண்டும். அப்ப உங்க நாட்டுல நாமதால் தான் நாமத்தை சாட்சி கொண்டிருக்கின்றோம். ஆமா, வேற யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. வேற யாரும் இல்ல. யாரும் கிடையாது. நீங்க பாத்து யாரும் இல்ல. யாருமே பார்க்க முடியாது நாட்டிலே. போன படம் தலைவனை விட்டு கொடுப்படை. ஐயோ அண்ணா, என்ன அவன் தான் நாமத்தை அணிந்திருக்கிறான். பார்த்தா நாம கூடுபடி நாமத்தை அணிந்திருக்கிறான். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? முதல் குற்றம், இரண்டாவது குற்றம், நான் திருநாமம் சேர்க்கிறது. மூன்றாவது குற்றம் சேர்த்து அவனை சிறையில் போடுவேன். அடிக்காம சொல்லுங்க. அடிச்சு பாருங்க பாவம். யார் வருவாங்க ஐயா விருகிறே, என்ன சொல்லுங்க மதுரை? நீ செய்த மூன்று குற்றம். என்னென்ன குற்றம்? முதல் விருது விட்டது, முதல் குற்றம். இரண்டாவது மத சவரி இடித்தால், இரண்டாவது குற்றம். மூன்றாவது நாமதாரி வரக்கூடாது. திருநாம சாட்சி வந்தது மூன்றாவது குற்றம். மூன்று குற்றத்திற்கு எனக்கு என்ன தண்டனை? உன்னை சிறையில் அடைத்து சொல்கிறார். சரி தம்பி, உன்னை பார்த்தா எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சும் போது தெரிஞ்சு, அதனால இப்ப சொல்றேன். நான் பல முறை சொன்னேன், என் வார்த்தை என் ராஜா கேட்கவில்லை. நான் ராஜாவா நீ ராஜாவா? ஐயா, விதின்னு வந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்ற வேலை செய்கிறார். ஒரு சிறை போடுகிறேன், சிறையை நீ பார்த்து போடு. இப்போ இந்த சிறு என்னால உடைக்க முடியல. நான் அகப்பட்டு யாரு இல்ல யாரு போட்டுக்காக பொம்பளைக்காக ஓதுவாங்கன்னு பார்த்தா இங்க வந்து வாங்குகிறேன். ஆமா, வெளி சொல்ல மாட்டேன். ஆமா, சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிவிடுறான். ஒரு நாள் வாங்கின ஏன்னா சொல்றது அந்த ஒரு நாள் வா வா வா